எளிமையான வழியோ கடினமான வழியோ எதுவாக இருந்தாலும் கிரீன்லாந்தை கைப்பற்றி விடுவோம் என அதிபர் டிரம்ப் சூளுரைத்துள்ளார். அமெரிக்கா தனது ராணுவத்தை வைத்து போடும் திட்டம் என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசம் கிரீன்லாந்தில் அரிய வகை கனிம வளங்கள், எண்ணெய் வளங்கள் இருப்பதாலும் கிரீன்லாந்தை கைப்பற்ற பல்வேறு நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் அருகே கிரீன்லாந்து அமைந்திருப்பதால் அதனை கைப்பற்ற அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு டென்மார்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி எச்சரிக்கையும் விடுத்தது. இதனை பொருட்படுத்தாத டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீருவோம் என சூளுரைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், கிரீன்லாந்தை கைப்பற்ற 2 வழிகள் உள்ளன. ஒன்று, ரியல் எஸ்டேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு டென்மார்க்கிடம் இருந்து விலைக்கு வாங்குவது. மற்றொன்று, ராணுவ வளத்தை பயன்படுத்தி அந்த தீவை கைப்பற்றுவது என பகிரங்கமாக சூளுரைத்துள்ளார். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த வழியிலாவது கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீருவோம் என அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதற்கிடையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ படையெடுப்பை மேற்கொள்ள ரகசிய திட்டங்களை வகுக்க ராணுவ தளபதிகளுக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் டிரம்பின் இந்த திட்டம் முட்டாள்தனமானது என அமெரிக்க ராணுவ தளபதிகள் கருதுவதாகவும், டிரம்பின் திட்டத்தை தாமதப்படுத்தி திசை திருப்ப முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்கும் டிரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.